கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 யோவான் 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு எழுதுவதாக எழுதுகிறார். 1 நாம் வாசித்து பார்ப்போமானால், சத்தியம் நமக்குள் நிலை நிற்கிறது, சத்தியம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கு தக்கதான பலனை நாம் அனுபவிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீணாக விருதாவாகவே போய்விடும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் உண்மையாக தேவனிடத்திலே அன்பு கூறுவோமானால் நாம் சத்தியத்தில் சந்தோஷப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு தக்க பலனை நாம் அடையவும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதாகமத்திலே யூதாசை குறித்து நாம் பார்ப்போமானால், அவனுக்குரிய அப்போஸ்தல பட்டத்தை அவன் இழந்து போனான் என்று அப்போஸ்தலர் 1 நாம் வாசிக்கிறோம். நமக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை இழந்து போகாதபடிக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அநேக நேரங்களிலே தேவனுக்காய் நாம் சில காரியங்களை இழந்து போவோம். அப்படி இழந்து போகிற விஷயத்திலே தேவன் நமக்கு பிரதிபலனாக நித்திய ஜீவகாலமாய் நாம் அனுபவிக்கிற அந்த நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளுவார் என்று சொல்லி யோவான் 12 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு தக்க பலனை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கு ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ரூத் 1 அவள் எல்லாவற்றையும் இழந்து போனாள், எல்லாரையும் இழந்து அவள் தனித்தவளானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அவள் மாமியை அவள் விடாமல் பற்றி கொள்ளுவதற்கு காரணம் என்னவென்றால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த தேவனை, சத்திய தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டதோடு மாத்திரமல்ல, அங்கு கடந்து வரும் பொழுது தற்செயலாக ஒரு வயல் நிலம் அவளுக்கு நேரிடுகிறது. அது தற்செயலாய் இருந்தாலும் அது தேவ செயலாகவே இருக்கிறது. ஏனென்றால் இவளுடைய வழியாய் வருகிற சந்ததியில்தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆகவே இப்பொழுது அவள் வருகிறாள். அவளை பார்த்த போவாஸ் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு போகாமல் இரு என்று சொல்லிவிட்டு அங்கு வேலைக்காரரை பார்த்து, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளட்டும், அவளுக்காக அருகிலே சிலதை சிந்தி விடுங்கள் என்று அங்கு கட்டளையிடுகிறான். இப்பொழுது இந்த ரூத்திற்கு மேலிருந்தும் ஆசீர்வாதம், கீழிருந்தும் ஆசீர்வாதம் பெறுகிறது. தேவன் ஒருவனை உயர்த்த நினைப்பாரானால், அவருடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், நம் செய்கிற எல்லா காரியத்திற்கு தக்க பலனை அவர் நிச்சயமாகவே தருவார். இங்கு ரூத் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அங்கு தன்னை அர்ப்பணிக்கிறவளாய் நிற்கிறாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தத்தை கேட்டு பழகின நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ரூத்திடம் கேட்போமானால், அவள் சொல்லுவாள், நான் எல்லாவற்றையும் இழந்தவள், பரதேசியாய் இந்த தேசத்திற்கு வந்தேன், தற்செயலாய் எனக்கு இந்த வயல் தென்பட்டது, ஆனால் கர்த்தர் என் வீட்டை கட்டினார், கதிர் பொறுக்க சென்ற நான் களத்திற்கு சொந்தக்காரியாய் மாறினேன் என்று சொல்லுவார். எந்த இடத்திலே தற்செயலாய் சென்றாலோ அது தேவ செயலாய் மாறினது. தலை குனிந்து பொறுக்கின இடத்திலே தலையை நிமிர வைத்தார், வாங்கின இடத்திலே கொடுக்க வைத்தார், இழந்து போன அந்த வாழ்வை தேவன் கட்டி எழுப்பினார். ஆகவே அந்த சத்திய தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். நம் ஒவ்வொருவருடைய செய்கைக்கு தக்க பலனை, பூரண பலனை தேவன் நிச்சயமாகவே தருவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வேத வார்த்தையின்படி அநேக காரியங்களிலே ஆண்டவரே, எங்கள் செய்கைக்கு தக்கதான பலனை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.